நம்ம உள்ளே போயிட்டு வெளியில் வரகும்போது நம்மளுக்கு சகலவித பாபம் போய் புண்ணியத்தோடு போகும். வயிறு ரொம்பி நீராகாரமாக எடுத்துட்டு இளநியை சாப்பிட்டுட்டு போகும்போது சந்தோஷமாக போகணுமா, கவலையோடு போகக்கூடாது. நடந்துருமா, நம்ம வேண்டின்னு இருக்குமே குழந்தை பிறந்துருமா, இல்லை வேண்டின்னு இருக்குமே எனக்கு குழந்தை படிச்சிருவானா, இல்லை கல்யாணத்துக்காக வேண்டினுமே நல்லபடியாக கல்யாணம் ஆகிடுமா, அந்த கவலையோடு வீட்டுக்கு போகக்கூடாது. அப்படிங்கிறதுனால சுவாமி நல்லபடியாக எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருவாங்கிற நம்பிக்கையோடு போகணும். போது வீட்டுக்கு போகிறச்சே அர்ச்சனை பண்ண பிரசாதங்கள் புஷ்பங்கள்லாம் எடுத்துகிட்டு போகணும். போகிற வழியில் நீங்கள் ஜோசியத்தை பாருங்கோ, என்னன்னா பாருங்கோ. கோவிலுக்குள்ளே நுழையும் போது நம்ம அதை பார்த்துட்டு உள்ளே வரும்போது முன்னாடியே சுவாமிகிட்ட கேட்குறதுக்காக போகிறோம். முன்னாடியே அதை பார்த்துட்டோன்னா அதோட பலன் கிடையாது. கோவிலுக்குள்ளே போயிட்டு தரிசனங்கள்லாம் முடிச்சுட்டு அர்ச்சனை பண்ணுறீங்களோ இல்லை பிரதட்சணம் பண்ணுறீங்களோ சும்மா போகிறீங்களோ ஒரு பிரார்த்தனைக்காக போகிறீங்களோ எதுவாக இருந்தாலும் அந்த பிரார்த்தனைகள் கோவிலுக்கு போகிற விஷயத்தை முடிச்சுட்டு அதற்கு பிறகு நீங்கள் வெளியில் வந்துட்டு ஏதாவது ஒரு நீர் ஆகாரம் எடுத்துட்டு, நீர் ஆகாரம் டிஃபன் இல்லை, நீர் ஆகாரமாக எடுத்துட்டு அதற்கு பிறகு ஜோசியம் பார்க்குறது, பர்ச்சேஸ் பண்ணுறது, கோவிலோட சுவாமி படத்தை வாங்கிறது, ஏதாவது அங்கேருந்து கோவில் ஸ்தலத்துலேருந்து ஏதாவது ஒரு வஸ்து வாங்கிட்டு வீட்டுக்கு போகணுன்னு நினைக்கிறா இல்லையா, அதெல்லாம் வாங்கிட்டு போகிறதெல்லாம் அதுக்கப்புறம் வச்சுக்கணும். போகிறம்போதே வாங்கிட்டு போயிட்டோம் அப்படின்னா சுவாமிக்கு என்ன மரியாதை இருக்கு இல்லையா. அந்த சுவாமியானப்பட்டவர் என்ன பண்ணுறான்னா என்னை பார்க்க வாடா அப்படிங்கிறாரு. வரும்போதே ஜோசியத்தை பார்த்துட்டு அவர் ஒரு பலன் சொல்லியிருப்பார், இது நடந்துருமா அது பறந்துருமா. அப்போ அப்படியே நம்ம வீட்டுக்கு போயிட முடியுமா? எந்த கோயிலுக்கு போகிறோமோ அந்த கோயிலுக்கு போயிட்டு தானே போகிறோம். அப்போ முருகனோ இல்லை பிள்ளையாரோ இல்லை சிவனோ அம்பாலை நம்பிட்டு வரோம். அப்போ அம்பாலை நம்பாமல் இந்த ஜோசியத்தை நம்புற மாதிரி ஆகிடுமோ இல்லையா. ஜோசியத்தையும் நம்புங்கோ. முதல்ல மாதா பிதா குரு தெய்வம், குருவெல்லாம் பார்த்துட்டு அம்மா அப்பாலாம் பார்த்துட்டு தெய்வத்தை பார்க்க போகிறேன் அப்படின்னா தெய்வத்தை மட்டும்தான் பார்க்கணும், மிச்சம் யாரையும் பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. கோவிலுக்கு போயிட்டா வீட்டுக்கு நேராக போகணுன்னு சாஸ்திரம். சபரிமலைக்கு போயிட்டு வந்துட்டால் தான் வீட்டுக்கு சபரிமலைக்கு போயிட்டு யாத்திரை போயிட்டு டேரெக்டாக வீட்டுக்கு வரணும்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லை, எந்த கோவிலுக்கு போனாலும் நேராக வீட்டுக்கு வரணும். வரும்போதே தேட்டருக்கு போகிறது, வரும்போதே ஹோட்டலில் போய் சாப்பிட்றது, வரும்போதே எங்கேயாவது வெளியில் ஊரை சுற்றிட்டு வர்றதெல்லாம் இருந்ததுன்னா கோவிலுக்கு போன பலன் இருக்காது. சும்மா போகிறேன் அப்படின்னாலும் கோவிலுக்கு தான் போகிறேன். அதனால் கோவிலுக்கு போகும்போது சுவாமியை தரிசனம் பண்ணுங்கோ, பிரதட்சணை கிருதட்சணை பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டு அதுக்கப்புறம் விஷயத்தை வச்சுக்கணும். நீராகாரங்கிறத பண்ணிவிட்டு வச்சுக்க வேண்டியது. இது முதல் கேள்வி. சப்ஸ்கிரைபர் கேட்டதுக்காக நம்ம பதில் சொல்லியிருக்கோம். இந்த கோவிலுக்கு போகும்போது இந்த தப்பை மட்டும் பண்ணாமல் போகணுங்கிறத கேட்டுக்கிறோம். சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே.